الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் பெரும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய புனிதமிக்க ஜும்ஆ தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இந்த சபையிலே பங்கேற்று இருக்கிறோம். இந்த அழகான தருணத்தில் அல்லாஹுவின் ஸலவாத்தும் ரஹ்மத்தும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்கள் ஆகியவற்றை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடும், இந்த ஜும்ஆவினுடைய குத்துபாவிலே நாம் எவற்றையெல்லாம் மார்க்கத்தின் தகவல்களாக நாம் தெரிந்து கொள்கிறோமோ அவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அதன் மூலமாக பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்குரிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடும் சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை, இந்த துன்யா என்பது இறைவனால் கண்டிப்பாக ஒரு நாள் அழிக்கப்படும் என்பதை நாம் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதில் எந்த முஸ்லிமுக்கும் மாற்று கருத்தை இருக்காது. ஐவேளை தொழக்கூடியவராக இருந்தாலும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறைதான் நான் பள்ளிவாசலுக்கு வருகிறேன் என்ற நிலையில் இருப்பவராக இருந்தாலும், இல்லப்பாய் நான் பள்ளிவாசல் பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லை, பெருநாள் தினத்துக்கு மட்டும் போய் திடல்ல போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு தொழுதுட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும், இந்த உலகம் அழிக்கப்படும் என்கின்ற அந்த விஷயத்தில் உறுதியானவர்களாக, அதில் கருத்து வேறுபாடு இல்லாதவர்களாக தான் நாம் இருக்கிறோம். எதற்காக நாம் இதை சொல்கின்றோமையானால், இந்த உலகம் அழிக்கப்படும் என்று தெரிந்திருந்தாலும் கூட இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். எல்லா பொருட்களிலும் உயர்தரமும் இருக்கிறது, எல்லா பொருளிலும் நடுநிலையும் இருக்கிறது, எல்லா பொருட்களிலும் ஆக மட்டமான தரத்தில் உள்ள பொருளும் இருக்கிறது. ஆனால் நாம் எதை பயன்படுத்துவதற்கு நாம் ஆசைப்படுகிறோம்? நாம் அணியக்கூடிய ஆடையாக இருந்தாலும், நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களாக இருந்தாலும், அல்லது உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும், இப்படி இந்த உலகத்தில் நாம் எதை பயன்படுத்தினாலும், பயன்படுத்தக்கூடிய மொபைல் போனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் உயர்தரமாக சிறந்ததாக எது இருக்கிறதோ அதை தேர்வு செய்து இந்த உலகத்தில் அழிக்கப்படக்கூடிய உலகத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் நாளை மறுமை நாளில் நமக்கு கை கொடுக்க போவது, நாளை மறுமை நாளில் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வது, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய கருணையை பெற்றுக் கொடுப்பது நம்முடைய உள்ளத்தில் குடியிருக்கக்கூடிய ஈமான் தான். ஈமான் என்பதுதான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பயனளிக்கும். அந்த ஈமான் அல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் இருந்தால், அந்த ஈமான் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த அடிப்படையில் உயர்தரமான ஈமானை நாம் நம்பிக்கை கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிட்டோமையானால், இந்த உலகத்தில் எப்படி உயர்தரத்தை நாம் ஆசைப்படுகிறோமோ அதே போன்று நாளை மறுமையிலும் உயர்தர சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நாம் அடைந்து விடலாம்.
இந்த ஈமான் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஈமான் இருக்குது பாருங்க, அது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. ஈமான் என்பது ஒரு அரபு வார்த்தை. அந்த அரபு வார்த்தைக்கு என்ன? உள்ளத்தால் ஒன்றை நம்பிக்கை கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதுதான் ஈமான். அது வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. ஆனால் இன்றைக்குள்ள முஸ்லிம்கள் எப்படி வழங்கி வச்சிருக்கிறோம்? ஈமான் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமானது. முஸ்லிம் அல்லாத பிற மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இஸ்லாம் அல்லாத பிற கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஈமான் கிடையாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு அப்படி சொல்லி தரவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து சஜ்தா என்கின்ற ஒரு அத்தியாயம், இந்த அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையில் கண்டிப்பாக ஓதுவார்கள். எப்படி நாம ஜும்மாவுல சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலா ஹல் அத்தாக்க ஹதீசுல் காஷியாவை நாம் ஓதுகிறோமோ, அதே போன்று வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையில முதல் ரக்காத்தில் இந்த சூரத்து சஜ்தாவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதுவார்கள். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபல் யௌம, அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? லா தன்ஃபஉல் லதீன கஃபரு ஈமானுஹும், காஃபிர்களுடைய ஈமான் அவர்களுக்கு பயனளிக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப காஃபிர்களுக்கும் ஈமான் இருக்கிறது. ஈமான என்ன? ஒரு நம்பி நடைமுறைப்படுத்துவதுதான் ஈமான். அப்ப அவர்கள் இந்த உலகத்தில் சில காரியங்களை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈமான் மறுமையில் அவர்களுக்கு பயனளிக்குமா என்று கேட்டால் அந்த காஃபிர்களுக்கு பயனளிக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்த அடிப்படையில் முஸ்லிம்களாகிய நாம் ஈமான் கொண்டோமையானால் அது கண்டிப்பாக மறுமையில் நமக்கு பயனளிக்கும். இன்றைக்கு அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனிலே சொல்வதை போன்று காஃபிர்களாக இருக்கக்கூடியவர்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், ஏக இறைவனாகிய அல்லாஹுவை மட்டுமே வணங்காமல் அல்லாஹுவோடு சேர்த்து பிற கடவுள்களை வணங்கக்கூடியவர்கள், அல்லது யாரும் இந்த உலகத்தில் கடவுளே கிடையாது என்று அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சில காரியங்களை அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். இப்ப உதாரணத்திற்கு நம்முடைய இந்த உலகத்திலே நம்ம வாழக்கூடிய பகுதியில பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களை ஒரு காரியத்தை ஈமான் கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. அது என்ன காரியம்? தினந்தோறும் காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அந்த சூரியனுடைய கதிர்கள் வெளியாகக்கூடிய நேரத்துல கண் விழித்து அல்லாஹுவை நாம் தொழ வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் ஈமான் கொண்டு அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு அதில் நாம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறோம்? அப்படியே மாற்று மதத்தவர்களை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு அந்த ஃபஜ்ருடைய நேரத்துல நாம ஒரு வேலையாக நாம் வெளியே கிளம்பினாலும் கூட மாற்று மதத்தவர்கள் வீடுகளில் பார்க்கிறோம், அங்கு உள்ள பெண்கள் எல்லாம் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே எழுந்து அவர்கள் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு வீட்டினுடைய வாசலையும் தூய்மைப்படுத்தி கொண்டு அதற்குரிய ஏற்பாடுகளை காலை நேரத்திலேயே செய்கின்றார்கள். எல்லா விஷயங்களையும் காலையிலேயே கண் விழித்து எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய இஸ்லாமியர்களுடைய வீடுகள்ல விடிவதற்கே 10-10:30 ஆயிருது. ஃபஜ்ர் தொழுகையில கனவுலதான் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இன்றைக்கு நிலையை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தில் உயர்தரத்தை விரும்பக்கூடிய நாமே இன்றைக்கு பாருங்கள், சூரியன் உதிப்பதற்கு முன்பாக கண் விழித்து தொழ வேண்டும். இது ஒரு முஸ்லிமனுடைய ஈமானாக இருக்க வேண்டும். அது அவனுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் இன்றைக்கு விரும்பாதவர்களாக, உறக்கத்தை விரும்பியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள் அதை வேறு விதமாக அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கண் விழிப்பது நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு பயன் கொடுக்காது. ஆனால் நாம் கண் விழித்தோமையானால், நாம் அல்லாஹ்வை தொழுதோமையானால், பள்ளிவாசலுக்கு வந்தோமையானால், அந்த ஃபஜ்ர் தொழுகையை நாம் நிறைவேற்றினோமையானால் அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய நன்மை இன்றைக்கு நமக்கு கிடைக்கும். ஆனா எந்த அளவிற்கு அந்த ஈமான்ல இன்றைக்கு இருக்கிறோம் பாருங்க. இன்றைய சூழ்நிலையில எல்லாவற்றிலையும் உயரத்தை விரும்பக்கூடிய நாம மார்க்க விஷயத்தில் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? ரொம்ப அலட்சியமாக இன்றைக்கு நாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பார்த்தீர்களேயானால் இஸ்லாமிய மார்க்கம் உண்மையாக ஈமான் கொண்ட அந்த மூமீன்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசும் பொழுது அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? இன்றைக்கு நிறைய நபர்களை பார்க்கிறோம், உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காக மார்க்கத்தை வளைந்து கொடுப்பதை, மார்க்கத்தை விட்டு கொடுப்பதை, மார்க்கத்தை அறியாமல் உலகத்தினுடைய மோகத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். அதுல இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களாக இருந்தாலும் அல்லது இளமை பருவத்தை தாண்டி அடுத்த பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நிலை என்ன தெரியுமா? உலகத்துல நிறைய பொருளாதாரத்தை நம்ம சம்பாதிக்கணும்,
அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய வழியை நாம் அடைய வேண்டுமையானால் அதற்கு மார்க்கத்தை நாம் எப்படி வேண்டுமானாலும் வளைத்து கொடுத்து விடலாம் என்கின்ற சிந்தனை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக முஸ்லிம்கள்ட்ட இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நம்ம அதிகமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த துறையை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, பெரும்பான்மையான இடங்கள்ல அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னத்தான இந்த தாடியை பேணுவது இல்லாமல் தான் இருக்கிறது. தாடியை நாம் குறைத்து கொண்டால், தாடியை நாம் மலித்து கொண்டால் அதிகமான சம்பாதியத்தை நாம் சம்பாதிக்கலாம், அதிகமான பொருளாதாரத்தை நாம் பார்க்கலாம் என்கின்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த இளைஞர்கள்ட்ட கேட்டு பாருங்க, படிச்சு முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போவான். அங்க போய் பார்த்தா இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் ஆயிட்டீங்க, எல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு சம்பளம், பேக்கேஜ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம் பாங்க. ஆனா என்ன கண்டிஷன்? தாடியை சேவ் பண்ணிட்டு வரணும், சுன்னத்தை நீங்க கடைபிடிக்க கூடாதும்பாங்க. உடனடியாக அப்படியே டோட்டலா கிளீன் ஷேவ் பண்ணிடுவார். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தாடியினுடைய அடையாளம் இன்றைக்கு இருக்கும். ஆனால் எது வரைக்கும் அதிகமான பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் அதை அவர் கடைபிடித்துக் கொண்டிருப்பார். ஆனால் தாடியை மலித்தால் நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சூழல் வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்படியே டோட்டலா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த சுன்னத்தை இன்றைக்கு மறுக்கக்கூடியவர்களாக, அதிலே முறையாக ஈமான் கொண்டாந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறானோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாம பொருளாதாரத்தை அணுகவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த சூரத்து வயலுல் முத்தஃபிஃபின் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், தாரிஃபு ஃபீ உஜூஹிஹிம் நதரத்தன் நஈம், அந்த ஈமான் கொண்ட நல்லடியார்கள் இருக்கின்றார்களே, அந்த நல்லவர்கள் இருக்கின்றார்களே, மறுமை நாளிலே இல்லையின் என்கின்ற புத்தகத்திலே யாருடைய பெயர்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட போகிறதோ அவருடைய முகங்களில் நல்தரத்தன் நஈம், அல்லாஹுவின் அருட்கொடையின் அடையாளம் தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் அவர்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுதே தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் ஒரு ஒளியை ஏற்படுத்தியிருப்பான், அதில் ஒரு முஹப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பான். அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹுவின் தூதருடைய சுன்னத்தான இந்த தாடியை நாம் கடைபிடித்தோமையானால், அதை சரியாக நாம் பேணி வாழ்ந்தோமையானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய முகங்களில் ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். எத்தனை நபர்களை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பிரச்சாரத்தின் காரணமாக இஸ்லாத்தை உண்மை என்று உணர்ந்து எத்தனையோ நபர்கள் பிறப்பால் இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்து பிறகு சிந்தித்து இஸ்லாத்தை அறிந்து இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள் அல்லவா. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமாக இருக்கிறேன் என்று ஒருவர் நம்ம இடத்திலே அறிமுகப்படுத்தினாரையானால், உங்களுடைய பகுதியில உங்களுடைய நட்பு வட்டாரங்கள்ல யாரேனும் இருப்பார்களே ஆனால் அவங்கள்ட்ட இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக உங்களுடைய போட்டோ இருக்குதான்னு கேட்டு பாருங்களேன். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக அவர்களுடைய முகங்களை நாம் பார்க்கும் பொழுதும், இஸ்லாத்திற்கு அவர்கள் வந்ததற்கு பின்பாக உள்ள அந்த முகத்தை பார்க்கும் பொழுதும் அந்த அல்லாஹுவினுடைய ஒளியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவு தெளிவா யாருக்கெல்லாம் அல்லாஹ் நேரு வழியை கொடுத்திருக்கிறானோ அந்த தாடி என்கின்ற அந்த சுன்னத்தை நாம் சரியான முறையில் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹுவினுடைய ஒளி நம்முடைய முகத்தில் கண்டிப்பாக வந்துவிடும். ஆனால் இன்றைக்கு பாருங்க, பொருளாதாரத்தை அணுக வேண்டிய முறையில் அணுகாததின் விளைவாக இன்றைக்கு அல்லாஹுவினுடைய அந்த அருட்கொடையின் அடையாளங்களை நம்முடைய முகங்களை விட்டு இன்றைக்கு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நாம் அகற்றி கொண்டிருக்கிறோம். அந்த பொருளாதாரத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் தெரியுமா? பொருளாதாரத்தை பொறுத்தளவிற்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிப்பது சிறந்தது அல்ல. நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், லட்சக்கணக்கில் நம்முடைய வருமானம் இருப்பது சிறந்ததல்ல. சில ஆயிரங்கள் நம்முடைய வருமானம் இருந்தாலும் அதில் அல்லாஹ்வினுடைய பரக்கத்து இருப்பதுதான் சிறந்தது. அதை யாருமே இன்னைக்கு உணரவே இல்லை. எல்லா நபர்களும் அந்த காசு பணத்தை தான் கண்ணால பாக்குறோம். லட்சங்கள்ல வருதா, கோடியில வருதா, சில ஆயிரங்கள்ல வருதா, அந்த எண்ணிக்கையில் நாம் பார்க்கின்றோமே ஒழிய குறைவாக வந்தாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து அதில் இருக்கிறதா, நிறைய வந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறதா என்பதை யாரும் சிந்திப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபி தோழர்களுக்கு அதை தான் பாடமாக புகட்டினார்கள். ஹக்கீம் பின் ஹிஷாம் என்கின்ற ஒரு நபி தோழர், அவர் ஏழ்மையில் இருக்கிறார், அவர் கடுமையான வறுமையில் இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே யாசகம் கேட்கிறார். சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து யாசகம் கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு பழக்க வழக்கம் என்ன? யாரு கேட்டாலும் தன்னிடத்தில் இருந்தால் உடனடியாக கொடுத்து விடுவார்கள். தன்னிடத்தில் இல்லை என்றால் பிறரிடத்துல பரிந்துரை செய்தாவது பெற்றுக் கொடுப்பார்கள். இது அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு வழிமுறை. இல்லை என்கின்ற பேச்சுக்கே ரசூலுல்லாஹ்ட்ட இடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட
இந்த ஹக்கீம் பின் ஹிஷாம் அவங்க என்ன செய்யறாங்க, வந்து யாசகம் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரம் இருக்கிறது. அப்ப அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அவருக்கு யாசகமா கொடுத்துட்டாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, இல்ல கேட்ட உடனே கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இரண்டாவதாக அதே இடத்துல இரண்டாவது முறையும் கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இரண்டாவது முறையும் கொடுக்குறாங்க. அப்ப இதையும் பார்த்து விட்டு என்னடா எல்லாம் இரண்டாவது தடவை யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க, இவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு மூன்றாவது முறையும் கேட்கிறாரு. மூன்றாவது முறை கேட்டதற்கு பின்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது முறையும் அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு அந்த ஹக்கீம் பின் ஹிஷாம் அவர்களை அழைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அழைத்து அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் பயான் பேசல, 1 நிமிடத்தில் சொல்லி முடிக்கக்கூடிய சில அறிவுரைகளை அந்த ஹக்கீம் பின் ஹிஷாம் என்கின்ற நபித்தோழருக்கு சொன்னார்கள். அருமையாக ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து கொள்ள வேண்டிய அருமையான ஒரு அறிவுரை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் இருக்கிறதே, ஹுதுரத்தும் வ ஹல்வா, அது இனிமையானதும் பசுமையானதும். இந்த உலகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இனிமையை விரும்பாதவர்கள் வேறு யாரும் கிடையாது. எனக்கு இனிமையெல்லாம் பிடிக்காதுங்க அப்படின்னு யாராவது நம்ம சொல்லுவோமா? அதே போன்று பாருங்கள், பசுமை என்றால் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? யார் எல்லோருடைய உள்ளத்தையும் கவரக்கூடியதாக தான் இனிமையும் பசுமையும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு உதாரணமாக சொல்கின்றார்கள், இந்த உலக பொருளாதாரம் என்பதை இனிமையானதும் பசுமையானதும், அது முதியவர்களின் உள்ளங்களையும் இருக்கும், இளைஞர்களின் உள்ளங்களையும் இருக்கும், ஆண்களின் உள்ளங்களையும் இருக்கும், பெண்களின் உள்ளங்களையும் இருக்கும், எல்லோருடைய உள்ளங்களையும் இருக்கக்கூடியதாக தான் அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை வைத்திருக்கிறான். ஆனால் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும் தெரியுமா? யார் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் எனக்கு குறைவாக கொடுத்தாலும் அது எனக்கு போதுமானது, அல்லாஹ் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான், எனக்கு குறைவானதை கொடுத்தாலும் என்னுடைய தேவைகளை இதன் மூலமாக அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்ற திருப்தியோடு அவர் எடுத்துக் கொள்கின்றாரோ, பூரிக் லஹு ஃபீஹி, அதிலே அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். கண் பார்வையில பார்க்கும் பொழுது சில ஆயிரங்கள் தான், கண் பார்வையில் பார்க்கும் பொழுது சில நூறுகள் தான். ஆனால் அது கண் பார்வையில் உள்ளத்தினுடைய எண்ணிக்கையில் அது குறைவாக இருந்தாலும் அதில் மறைவாக அல்லாஹ்வுடைய பரக்கத்து வந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஆயிரங்கள் லட்சங்களுக்கு அல்ல, கோடிகளுக்கு சமம். ஆனால் அதே நேரத்துல நம்முடைய கண் பார்வையில் கட்டுக்கட்டாக லட்சங்களாக குவியல் குவியலாக நாம் வைத்திருந்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நீக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் சில நூறுகளுக்கு கூட அது நிகரானது அல்ல. இந்த சிந்தனை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கணும். ஆனா இன்னைக்கு பொருளாதாரத்தை நம்ம அப்படி அணுகிறோமா? நம்ம எல்லாரும் எப்படி பார்க்கிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டாலும் பரவாயில்லை, லட்சங்கள்ல சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் விடாமல் சில ஆயிரங்கள் நான் சம்பாதித்தாலும் அல்லாஹ் எனக்கு அதில் பரக்கத்து செய்வான் என்ற சிந்தனை இருந்தது என்றால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய எல்லா நிலையும் மாறிடும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஜும்மாவுல பள்ளிவாசல் நிரம்புகிறதே, ஏன் வக்து தொழுகையில் நிரம்பவில்லை? யாரு ஐவேளை தொழுகையை மறுக்கவில்லை, ஐவேளை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஏன் பள்ளிவாசலுக்கு வரல? அதை ஈமான் கொண்டிருக்கிறோம். நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருப்பது இந்த பொருளாதாரம் தான். அதே போன்று தாடி வைக்க வேண்டும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. ஏன் நம்முடைய முகத்தில் அது இல்லை? ஏன் அது மலிக்கப்பட்டிருக்கிறது? அதற்கு காரணம் பொருளாதாரம் தான். இன்றைக்கு ஜக்காத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் ஏன் அதிலிருந்து நாம் விலகுகிறோம்? பொருளாதாரத்தினுடைய விளைவுதான். மறுமை சிந்தனை, மார்க்க கல்வி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு எல்லாவற்றையும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் நாம் குறைபாடு வைக்கின்றோமே. ஆனால் காரணம் என்னவென்றால் இந்த பொருளாதாரம் தான். ஆனால் இந்த பொருளாதாரத்தினுடைய சிந்தனையை உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொண்டு அதை நாம் எப்படி அணுக வேண்டுமோ அந்த முறையில் நாம் அணுகினால் நாளை மறுமையில் மிகப்பெரிய நன்மையும், அதே போன்று இந்த உலகத்தில் எந்த பொருளாதாரத்திற்காக மார்க்கத்தை நாம் அழைக்கின்றோமோ அந்த பொருளாதாரத்தில் மேம்பாட்டையும் கண்டிப்பாக நாம் பார்க்கலாம். இது என்னுடைய வார்த்தை அல்ல, அல்லாஹுவின் வார்த்தை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ரிஜாலுன், சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். நன்றாக இந்த வசனத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிய வையுங்கள். ரிஜாலுன், சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் யார் தெரியுமா? லா துல்ஹிஹும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களின் வியாபாரமோ அவர்களின் கொடுக்கல் வாங்கலோ ஒருபோதும் திசை திருப்பாதே. வ இகாமி ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத்,
தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜக்காத்தை கொடுப்பதை விட்டும் அவர்களுடைய வியாபாரம் அவர்களை திசை திருப்பாது. அவர்கள் யார் தெரியுமா? யகாஃபூன யௌமன் தத்தகல்லபுல் குலூப் வல் அப்சார், உள்ளங்களும் பார்வையும் நிலை குத்தி நிற்கக்கூடிய அந்த மறுமை நாளை பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள், மூமின்கள் எப்படி இருப்பாங்க? அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய விஷயத்தை விட்டும் வியாபாரம் தடுக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தடுக்கிறது. தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் வியாபாரம் அவர்களை திசை திருப்பாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் தொழ வேண்டும் என்ற சிந்தனை இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அந்த வழிமுறை நம்மை தடுக்கிறது, திசை திருப்புகிறது. ஜக்காத்தை நிறைவேற்றுவதை விட்டும், மறுமை சிந்தனையை விட்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும், மார்க்க கல்வியை நாம் பெற்றுக்கொள்வதை விட்டும் இன்றைக்கு அந்த பொருளாதாரம் நம்மை திசை திருப்புகிறதே. அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தில் நம்மை பற்றி பேசுகிறானா? யோசிச்சு பாருங்க. நம்மள்ட்ட அந்த பண்பு இருக்குதா? அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கும். ஆனால் இந்த பண்பு நம்ம இடத்துல வந்து விட்டால் எந்த நிலையாக இருந்தாலும் அல்லாஹுவை நான் திக்ர் செய்வேன், அல்லாஹுவை நான் தொழுவேன், அல்லாஹ்விற்காக ஜக்காத்து நிறைவேற்றுவேன், மறுமை பயத்தோடு அச்சத்தோடு நான் வாழ்வேன். எந்த வியாபாரமும் இந்த உலகத்தில் எந்த விதமான காரியங்களும் அந்த ஈமானை விட்டு என்னை திசை திருப்பாது என்பதெல்லாம் உறுதியாக இருந்தால் அதனுடைய விளைவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் இந்த உலகத்தில் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் மிக அழகான கூலியை தருவதற்காக தான் இந்த பண்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த பண்பு நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு வைங்க, மறுமையில மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, எந்த பொருளாதாரத்திற்காக இதை விட்டும் நாம் திசை திருப்பப்படுகிறோமோ அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய அருளான பொருளாதாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அதிகப்படுத்துகிறான். எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அல்லாஹுவை நான் மறக்க மாட்டேன், தொழுகையை நான் நிலைநாட்டுவேன், நான் ஜக்காத்தை கொடுப்பேன், மறுமை சிந்தனையோடு இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பொருளாதாரம் தான் திசை திருப்பது. நம்முடைய ஈமானை இன்றைக்கு பலகீனமாக மாற்றுவது இந்த பொருளாதாரம் தான். அதில் நாம் தெளிவாக இருந்து நாம் குறைவாக சம்பாதித்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த பண்பை நாம் வளர்த்து கொண்டால் மறுமையிலும் மிக சிறந்த அழகான கூலி இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த பொருளாதாரத்திற்காக மக்கள் ஈமானை வளைந்து கொடுக்கின்றார்களோ, ஈமானை பலகீனப்படுத்துகின்றார்களோ, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தவும் செய்கிறான். அப்ப மறுமைக்கான ஈமானும் உறுதியாக இருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ் தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதாகவும் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நிலையில் இந்த அளிக்கப்படக்கூடிய உலகத்தில் நாம் எப்படி உயர்தரத்தை நாம் விரும்புகிறோமோ அதே போன்று அளிக்கப்படாத நிலையான அந்த மறுமை வாழ்க்கையில் நிலையான சுருக்கத்தை, உயர்தரமான சுருக்கத்தை நாம் பெற வேண்டுமையானால் நம்முடைய ஈமானை உயர்தரமான ஈமானாக நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு எல்லோரும் பலகீனமானவர்களாக தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஈமானை பொறுத்தளவிற்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நாம் நியத்து வைத்து, அல்லாஹ்விடத்தில் நாம் உறுதிமொழி கொடுத்து அந்த ஈமானை பலப்படுத்துவதற்குரிய முயற்சியில் நாம் ஈடுபடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் இந்த உலகத்தில் அதிகமான பொருளாதாரத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு சபையில் பேசப்படுகிறது என்றால் அதற்கென்று அல்லாஹ் நிறைய சிறப்புகளை இந்த உலகத்தில் வழங்குகிறாங்க. மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளால் இந்த சபையை போர்த்தி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த சபையில் நாம் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை வேண்டினால் மலக்குமார்கள் நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் போய் நம்முடைய கோரிக்கையை அங்க என்ன செய்யறாங்க, அங்க அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கின்றார்கள். நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேடினோமையானால் அந்த கோரிக்கையும் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்க சபையினுடைய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு என்றால், இப்ப நம்ம எல்லாம் பயான் கேட்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம். ஒருத்தர் காலைல 10 மணிக்கு பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போயிருக்காருன்னு வைங்க, தன்னுடைய ஏதோ ஒரு பொருளை பள்ளிவாசல்ல விட்டுட்டு போயிட்டாரு.
அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பயான் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த பொருளை எடுப்பதற்காக பள்ளிக்கு வராரு. பயான் கேட்கறதுக்காக பள்ளிக்கு வரல, அவர் பொருளை எடுப்பதற்காக பள்ளிக்கு வராருன்னு வைங்க. அல்லாஹ்வினுடைய அருள் எப்படி என்றால், அவர் பொருளை எடுப்பதற்கு தான் பள்ளிக்கு வந்தார். ஆனா இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் எந்த கூலியை வழங்குகிறானோ அதே கூலியை அந்த பொருளை எடுக்க வந்தாரு பாருங்க, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பார்த்தீங்களா? மார்க்கத்தினுடைய அந்த சபையில் நாம சங்கமிப்பது என்பது அவ்வளவு சிறப்பை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு வருத்தத்திலும் வருத்தம் என்ன தெரியுமா? இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம், நம்முடைய ஜமாத்துல மட்டும் இல்லை, பொதுவாக உலகளாவிய அளவுல முஸ்லிம் சமுதாயம் எப்படி மாறிவிட்டது என்றால், அந்த மார்க்க சபைகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததே அங்கு பேசப்படக்கூடிய அல்லாஹுவினுடைய வார்த்தையும் அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைக்கும் தான் அவ்வளவு சிறப்பு. அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பயான் இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியத்துவமே. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்முடைய சமுதாயம் எந்த சபையாக இருந்தாலும் அங்கு பேசப்படக்கூடிய பயானை காதுகளுக்கு விருந்தாக மாற்றுகிறார்கள். காதுகளுக்கு விருந்துனா என்ன? அரை மணி நேரம் பயான் பண்றாங்களா, அப்படியே ரொம்ப மொக்கலாம் இல்லாம அப்படியே ரொம்ப வளவள கொல கொலன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிறாம, சொல்ல வேண்டிய செய்தியை நல்லா சத்தமா என்னை தூங்க வைக்காம பாத்துக்கிறது தான் தாயினுடைய பொறுப்புன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சத்தமா பேசுனா திடீர்னு ஃபேஸ்புக்ல யூடியூப்ல பாக்குறோம், யாராச்சும் ஒருத்தர் பயான் வந்துச்சுன்னு வைங்களேன், அதுல ஒருத்தர் அல்லாஹ் சஹாபாக்கள் அப்படின்னு கத்திட்டாங்கன்னு வைங்க, ஏதாச்சும் ஒரு மறுமை நாள் சொர்க்கம் நரகம்ட்டாங்கன்னா சூப்பர் பயானு பண்றோம். என்ன அது கத்தி பேசுறாரு, என்னமா பேசுறாரு, அது பேச்ச கேட்கும் போது அப்படியே நமக்கு உள்ளத்துல பயம் வருதுங்கிறோம்ல. இது அந்த பயானுங்கிறது காதுகளுக்கு விருந்துதான். அதுக்கு அளவுகள் என்ன தெரியுமா? நம்ம ஒரு பயானை கேட்கிறோம்னா அது காலத்துக்கும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆனா போன வாரம் ஜும்மாவில் நம்ம பயானு கேட்டிருப்போம்ல, என்ன தலைப்புல பேசுனாங்க, என்ன குர்ஆன் வசனம் சொன்னாங்க, என்ன ஹதீஸ் நமக்கு எடுத்து சொன்னாங்கன்னு அப்படியே நமக்குள்ள நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, யாருக்கும் எந்த ஞாபகமும் இருக்காது. அப்ப அந்த பயானை நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? காதுகளுக்கு விருந்தாக வச்சிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், மூமின்களின் பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்டால், நபிகளாருடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அந்த சொல்லை அவர்கள் செவியேற்பார்கள். அவர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த சொல்லப்படக்கூடிய குர்ஆன் வசனங்களையும் சொல்லப்படக்கூடிய ஹதீஸுகளையும் உள்ளத்திற்கு நாம் விருந்தாக மாற்றிவிட்டோமையானால் நன்மையான அந்த நற்பண்புகள் நமக்கு வந்துவிடும். தீமையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய தீய பண்புகள் நம்மை விட்டும் கலைந்து விடும். ஆனால் உள்ளத்திற்கு இன்றைக்கு பயானை விருந்தாக நாம் மாற்றாமல் நம்முடைய செவிகளுக்கு நாம் விருந்தாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லுங்கள். அவர்களின் பண்பு என்ன தெரியுமா? அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், சொல்லப்படக்கூடிய சொல்லை செவியேற்பார்கள், ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தில் மிக அழகானதை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பயானை கேட்டுட்டு அப்படியே போயிட மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லல. ஒரு விஷயத்தை கேட்டாங்கன்னா அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மார்க்க ரீதியாக கியாமத்து நாள் நெருக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு கூட உலகம் அழிக்கப்படலாம். நன்றாக ஒன்றை வாரந்தோறும் அந்த வெள்ளிக்கிழமையை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அந்த கியாமத்து நாள் நெருக்கத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு மார்க்க ரீதியாக எத்தனையோ கருத்துக்கள் உலா வருகிறது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு ஒரு கூட்டம் பிரச்சாரம் பண்ணுது. இல்ல குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், அந்த சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்களோ அதே மாதிரி நம்ம விளங்கிக்கிட்டு பின்பற்றணும், முன்னோர்கள் எப்படி விளங்கி இருந்தாங்களோ அதையும் நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் உலா வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம குர்ஆன் ஹதீஸோடு சேர்த்து மதுஹபுகளையும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற சில கூட்டமும் உலா வருகிறது. நிறைய உலகளாவிய அளவுல, தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரிவுகள் தான். உலகளாவிய அளவுல எடுத்து பாத்தீங்கன்னா காதியானி என்கின்ற ஒரு குரூப், அங்க பாத்தீங்கன்னா சில நபர்களை இவங்க தான் இறை தூதர்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய நபர்கள், முகத்தசிலா என்கின்ற ஒரு கூட்டம், அந்த மாதிரி எத்தனையோ கூட்டங்களை நாம சொல்லலாம். உலகளாவிய அளவுல இஸ்லாமிய மார்க்கம் என்பது பல பிரிவுகளாக இன்றைக்கு கூறு போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களும் சொன்னாங்க, மறுமை நாள் நெருக்கத்துல என்னுடைய சமுதாயம் 72 கூட்டமா பிரிஞ்சிருந்தாங்கல்ல, 73ஆ பிரியும்னாங்கல்ல. அதுல உறுதியாக இருப்பது என்ன? அல்லாஹ்வின் வார்த்தையும் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையும் தான். அப்ப உலகளாவிய அளவுல கூட நம்ம போய் சிந்திக்க வேணாம். நாம வாழக்கூடிய தமிழகத்துல நாம பேசக்கூடிய தாய்மொழியான தமிழ் மொழிகள்ல இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் பல பிரிவுகளாக இருந்தாலும் நாம் எல்லோருடைய சொல்லையும் நாம் என்ன செய்யணும்? செவியேற்க வேண்டும். அதில் அழகானதை பின்பற்ற வேண்டும். இதுல நாம சில இடங்கள் என்ன சொல்றோம்னா, நம்முடைய ஜமாத் அல்லாத சில பேச்சாளர்கள் இருக்கு, அவங்களுடைய பேச்செல்லாம் நீங்க செவியேற்காதீங்க,
அவங்களுடைய பயானை நீங்க கேட்காதீங்க நம்ம சொல்றோம்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது அல்ல. ஆனால் அதை கேட்கக்கூடியவர் இருக்கிறாங்க பாருங்க, அதை பிரித்தறிவதற்கான அந்த கல்வி அவங்கள்ட்ட இருக்காது. எதை கேட்டாலும் நல்லதுங்கிற மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழல்ல சில மக்கள் இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. பாமர மனிதர்களாக இருக்கின்றார்கள். குரான் வசனங்களையும் ஹதீஸுகளையும் சரியான முறையில் புரியாத மக்களாக இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஒன்றை நாம் செவியேற்றோமையானால் அது நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்த்து நல்லதை பின்பற்ற வேண்டிய அந்த பண்பு இருந்துச்சுன்னா எல்லோருடைய சொல்லையும் கேளுங்க, அதுல சிறந்ததை பின்பற்றுங்க. ஆனா அது இல்லை என்று சொன்னால் அடிப்படையாக எந்த ஜமாத்தையும் சேர தேவையில்லை. அல்லாஹுடைய வார்த்தையால குரான் வசனத்தை சொல்றாங்களா, அதுக்கு சரியான விளக்கத்தை சொல்றாங்களா, ஹதீஸை ஆதாரமா காட்டுறாங்களா, அதற்கு சரியான விளக்கத்தை சொல்றாங்களா, ஓரளவிற்கு நமக்கு அது புலப்படுமையானால் அதை அறிந்து இன்ஷா அல்லாஹ் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் ஈமானை நாம் பலப்படுத்திக் கொண்டு நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.